வணக்கம் கைஸ், எஃப்ஐ யுவராஜ். சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எதுக்கு ஷார்ட்ஸு போட்டு இந்த வீடியோ போடுறேன். ஐபிஎல்லில் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம்னு சொல்லுவாங்க. 10 டீம் இருக்குது. இதில் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம்னா முதல்ல எல்லோரும் ஃபேன்ஸ் அதிகமான டீம் பார்த்தீங்கன்னா 3 டீம் இருக்கும். ஒன்று சென்னை, ஒன்று மும்பை, ரெண்டாவது பெங்களூர். இது எல்லாருக்குமே தெரியும். ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கிற டீம் பார்த்தா இந்த 3 டீம் தான் ரொம்ப ஃபேவரட் ஃபேன்ஸ் இருக்கும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. சென்னை 5 வாட்டி கப் அடிச்சு, மும்பை 5 வாட்டி கப். ஏன் பெங்களூரால ஒரு வாட்டி கூட கப் அடிக்க முடியல? அப்படி ஒரு கேள்விக்குறி இருக்குது. இதுக்கு காரணம்லாம் சிம்பிள் தான். கோலியால் அவனோட கேம் ஆட முடியுது. ஆனால் அவன் டீமுக்காக அவனால் கொடுக்குற எஃபோர்ட்டு மற்ற பிளேயர் அவனால் கிட்ட வாங்க முடியல. எஃபோர்ட் எப்படின்னா, டீமு கோலி ஆடுறான், மற்ற பிளேயர் அதே மாதிரி எஃபோர்ட் வந்து கொடுக்கல. குட்போட்டு தான் இது இம்போர்ட் பண்ணலாம். அவங்களோட பங்களிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் தான் ரொம்ப தோக காரணங்க. ஒரு விஷயம்லாம் பிடிச்சி ஒரு விஷயம்லாம் பிடிச்சி ஒரு பிளேயரு அவங்களோட கேம் மட்டும் இம்ப்ரூவ் பண்ண முடியல. ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பான். டோனி வந்து ஒரு கேப்டன், பிக் கேப்டன்ஷிப். எப்படின்னா அவன் ஆடல இல்லையோ அவன் டீம் ஆட வச்சு நல்லா வின் பண்ணிப்பான். இவ்வளோ ஒரு ஃபேன்ஸுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு சீசனுக்கு இப்போது ஒரு சீசனில் வின் பண்ணுறேன்னா ஒரு 3000 ஃபேன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. 3000 ஃபேன்ஸ் ஆட் பண்ணுறாங்க. 5 சீசன் இருப்பாங்க. எவ்வளோ ஃபேன், 15,000 ஃபேன், எவ்வளோ ஃபேன் ஆட் பண்ணுறான். ஆட் மீன்ஸ் எப்படின்னா, குழந்தைகளை பொறுத்த வரைக்கும், குழந்தை பேரோட சின்ன பசங்களை அவங்களை பொறுத்த வரைக்கும், எவன் பக்கம் வில் பண்ணுறானோ அவன் பக்கம் போவோம். எவன் வில் பண்ணுறானோ அவன் பக்கம் போகலாம். எங்கள் அப்பா வந்து டோனி ஃபேன் வச்சுங்க. ஏன் டோனி ஃபேன்லாம் வில் பண்ணுறாங்க? இப்போ எனக்கு கருத்து தெரியாது. ஆனால் வில் பண்ணுறது டோனி ஃபேரை போகும். இந்த 2K கிட்ஸு மேலே 9th கிட்டு ஒரு 2000 மேலே தான் அவங்க தான் பிரியும். ரோஹிட்டா, சச்சுலா, தோனியா, கோலியா, அவங்கள தான் மைண்ட் செட்டு மாறிக்கிற. இவ்வளோ நல்ல பிளேயர், அவன் நல்ல பிளேயர் அனலைஸ் பண்ண முடியும். இந்த சின்ன பசங்கள்லாம் அப்படின்னா அந்தளவுக்கு அனலைஸ் பண்ண முடியாது. யார் பக்கம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணால் அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு போவாங்க. ஃபேக்ட், ரியாலிட்டி. ஏன் பெங்களூரோட மெயில் எனக்கு வந்து மெயில் அடிக்க முடியல? பிளேயர்ஸ் அந்தளவுக்கு தெரியல. ரெண்டாவது ஒரு கோலிக்கு ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் யாரும் இல்லை ஒன்று. ரெண்டாவது என்னென்னா கைடன்ஸ் மீன்ஸ் எப்படின்னா, இப்போது எடுத்துக்காட்டால் இவ்வளோ கௌதம் கம்பீர் எடுத்துக்க வச்சுக்க. ஒரு கொல்கத்தா டீம் அவன் வெறும் சொல்ல எப்படி இந்த டீமே இப்போது அவன் அதே திரும்பி கோச்சிங் வந்து எப்படி உருவாக்குறான். அந்த மாதிரி ஒரு ஆள் கௌதம் ஓப்பனாக சொல்லட்டுமா, இது ஒரு ரியாலிட்டி சொல்கிற மாதிரி. கௌதம் கம்பீர் பெங்களூர் போய் கேப்டன்ஷிப் பண்ணியிருந்தானே வச்சுக்க, ஒரு கோச்சராக இல்லது ஒரு கைட் பண்ணியிருந்தானா இல்லைன்னா பெங்களூர் எங்கேயே இருக்கும். ஏன்னா கௌதம் கம்பீருக்கு அந்த ஸ்கில் இருக்குது. சில பேரால் இது தான் பண்ண முடியும், இது தான் பண்ண முடியாது. ஃபேக்ட்டு. சரிங்களா? கவுல் சமையல் எனக்கு தெரிஞ்சு கேம் நல்லா ஆடுவோம். அதே டைம்லையும் எனக்கு தெரிஞ்சு நான் 2 கப் அடிச்சானா 2 கப் அடிச்சு கொடுத்தாரு. அதேமாரி அவர் வந்து ஒரு கோச்சராக இருந்தார்னா உள்ளே கொஞ்சம் பெங்களூர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா? ஏன்னா அவருக்கு என்ன நான் பார்த்த கண்ணோட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டி இருக்குன்னா எந்தெந்த ஃபால்ட் இருக்குது, எந்தெந்த ஒரு ரிப்பேர் இருக்குது நல்லா பார்த்து கலக்கி தெரியுது அவரால். இப்போ சிம்பிளாக இடத்துக்கு அடுத்த சீசன் போன சீசன் ஃபுல்லாகவே நிறைய ஓப்பனே இறங்கலை. ஓப்பனர் மீன்ஸ் அப்படி வச்சுருந்தாங்க ஒன்று பதிவு வச்சுருந்தாங்க. ஆனால் கௌதமி வந்தோடனே இந்த இறங்கின ஒன்றே சூப்பராக ஆட வச்சார். புரியுதுங்களா? சூப்பராக ஆட வச்சு சூப்பராக இன்றைக்கி வரைக்கும் சரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு டீமாக இருக்குது ஐபிஎல் இந்த சீசனு. மெயின் காரணம் என்னென்னா என்னை பொறுத்த டாப்பில் சொன்னால் கௌதம் கம்பீர் மட்டும்தான் சொல்லலாம். இல்லைங்க, அந்த டீம் பிளேயரு, பேப்பர் பிளேயர் அது இல்லை சொல்லலாம். இல்லை, ஏன் இத்தனை வருஷம் தான் பேப்பர் பிளேயர்? ஏன் இந்த வருஷம் காரணம், ஒரு பென்சிலை கத்தியால் ஷார்ப் பண்ணலாம், ஷார்ப் பண்ணலாம். சரிங்களா? நம்ம எந்த அளவுக்கு ஷார்ப் பண்ணுற பொறுத்து தான் இருக்குது. அந்த மாதிரி தான் ஒரு டீமில் பிளேயர் சரி, நம்ம எந்த அளவுக்கு அந்த டீமில் அந்த பிளேயரை ஷார்ப் பண்ண அவனோட இடத்துல நின்று அவங்க என்ன ப்ராப்ளம், அவங்க என்ன பிரச்சனை எல்லாமே பார்த்து தான் அந்த டீமோட இது பண்ண முடியும். எல்லா சீசனும் இது வந்து கரெக்டாக பண்ணுறாரு கௌதம் கம்பீர். அதனால தான் ஓரளவுக்கு நல்லா அவரால் வந்து ஒரு போன சீசனில் எனக்கு வந்து எல்ஐசியில் வந்து கோச்சராக இருந்தார் போல். சூப்பராக கொண்டு வந்தார். ஃபைனலில் செமிஃபைனல் வரைக்கும் குவாலிஃபைனல் வரைக்கும் தந்தார் போல் டீமு. அது வந்து எப்படின்னா அவரோட ஒரு விஷயம் நல்லா பண்ணுங்க. ஒரு சீசன் ஒரு டீம் கூட மிக்கில் ஆகுதுன்னா ஈஸி மிக்கில் ஆகிடலாம். அந்த டீமும் கொண்டு வர இந்த டீம் கொண்டு வர அப்போ அவர்கிட்ட தான் ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல ஒத்துக்கணும் இருக்குது. அதே மாதிரி அவர் வந்து இந்த பெங்களூர் கூட வந்து இளைஞர்லாம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் பெங்களூருக்கு. ஏன்னா ஒருத்தவன் வண்டி ஓட்டி எவ்வளோ தான் ஓட்டினாலும் அந்த வண்டி புரிஞ்சு இதனால ரிப்பேரு அவங்க சரி பண்ணி ஓட்டுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. புரியுதுங்களா? அதுதான் பெங்களூர் டீம். நான் பெங்களூர் ஓப்பனாக சொல்லிட்டேன். பெங்களூர் டீம் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் போல தலைவர் கோலி சூப்பராக ஆகிறான். ஃபேக்ட்டு. கோலி ஃபேக்டர் வந்து இப்போது கோலியோட அடுத்த கட்டம் ஆகிடுச்சு. அவங்க 35 வயசு
36 வயசு போகுது. இந்த கட்டத்தில் அவருக்கு இப்போ ஒரு 3 விஷயம் நல்லா சார்பு பண்ணி ஆகணும். பெங்களூர்கிட்ட நல்ல ஒரு கேப்டன்ஷிப், நல்ல ஒரு கேப்டன் உருவாக்கி கொடுக்கணும், நல்ல பிளேயர்ஸ் உருவாக்கணும். எனக்கு தெரிஞ்சு அதில் மெயினாக ரஜித் படிதார் சூப்பர். அவன் உருவாக்கணும் சூப்பராக அமைஞ்சிட்டான். மீதி பிளேயர் யார் அப்படி ஒரு கேள்விக்குறி, பெரிய கேள்விக்குறி. உள்ள ஒரு ஃபேப் உள்ள ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அவரு போயிடுவார். கோலி ஒன்று 3 வருஷம் 4 வருஷம் போயிடுவார். அதுக்குள்ளே ஒரு கேப்டன்ஷிப் உருவாக்கணும். 2 டீம் கப்படிக்க வைக்கணும். மெயில் காரணம் எனக்கு தெரிஞ்சு நான் அப்பெல்லாம் சொல்கிற பாருங்க. பெங்களூர் பொறுத்த வரைக்கும் இப்போது ஒரு தலை எடுத்துக்கியா, ஒரு ஆல்பா மேல் எடுத்துங்க. அந்த ஆல்பா மேலாம் கொடுக்குற சுத்திக்கிற எல்லாமே ஒரு வேற லெவல் பிளேயரை வச்சுருப்பான். வேற லெவல் ஆல்பா மேலே இருந்தால் அவன் தான் ஒரு அங்கே அந்த கேங் அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி டோனியும் சரி. நீங்கள் டோனி சென்னை எல்லாம் எடுத்து பாருங்களா, மோஸ்ட்லி எல்லாமே இன்டர்நேஷனல் பிளேயர் அப்பா. இன்டர்நேஷனல் பிளேயர் வந்து லோக்கல் பிளேயர் வச்சுருக்க மாட்டேன். ஏன்னா இன்டர்நேஷனல் பிளேயருக்கு வந்து அவன் 3 ஃபார்மெட் ஆடிருப்பான். ஒன்று டெஸ்ட்டு, 1 டே, T20 எல்லா பேட்டர் பார்த்து மட்டும் எவ்வளோ ஒரு கோச்சரை பார்த்துருப்போம், எவ்வளோ பவுலர் பார்த்துரும், எவ்வளோ சுச்சுவேஷனில் ஹேண்டில் பண்ணியிருப்பான். ஆனால் ஒரு யங் பிளேயர் பொறுத்தவரைக்கும் அதெல்லாம் ஹேண்டிலே பண்ண மாட்டான். புரியுதுங்களா? ஒரு 2-3 சீசன் ஆடினா மட்டும் தான் அவங்களுக்கு வந்து சென்னைக்குள்ளேயே வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா எடுத்தோடனே ஒரு சீசன் ஒருத்தனால பெரிய ஆளாக மாறிட முடியாது. அவங்கள அடிப்பட்டு வந்துடலாம். இது இன்டர்நேஷனல் பிளேயர்லாம் சாதாரண ஆள் இன்டர்நேஷனல் பிளேயர் உள்ளே போகலாம். அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு இன்டர்நேஷனல் பிளேயர் உள்ளே போய் அவங்க ஒரு ஆடுறான்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஐபிஎல் மாரி ஒரு டோர்னமெண்ட் ஈஸியாக ஆடிடுவான். இதுதான் அவங்களோட டார்கெட்டு. முதல் விஷயம் ப்ளஸ் அதே மாதிரி அவன் வச்சுக்கிற ஆள் எல்லாமே ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது. இப்போது நம்மள 4 பேருக்கு வச்சுக்க, ஒருத்தனை ஒரு விஷயம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் வச்சுக்கலாம், இன்னொரு விஷயம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், 2 விஷயம் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். மீதி 2 விஷயம் சொப்பையாக இருப்பான். அவங்க இது பண்ண மாதிரி இருப்பான். அவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பான். நினைப்பானா அந்தளவுக்கு ஒரு எஃபர்ட் போட மாட்டான். அந்த மாதிரி தான் சென்னை கூட நீங்கள் சொல்லலாம். ஏன்னா சென்னை டோனிலாம் அடிக்க மாட்டான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ ஒரு அடித்து வின் பண்ணி குத்துக்கிறான். அதை கப் அடித்து குத்துறான். புரியுதுங்களா? அவ்வளோ சென்னையில் ஒரே ஒரு சாதனை என்ன தெரிவிப்பாங்க. இத்தனை சீசன் உள்ள வர எவ்வளோ ஒரு விஷயங்க. அதுவும் ஒரு 8 டீம் 10 டீம் போட்டி போட்டு உள்ளத்தில் வந்து குவாலிஃபயர் ஆகிறதுலாம் சாதனை விஷயமாங்க. அவ்வளோ விஷயம் ஒரு அசல்ட்டாக பண்ணுற சாதாரண விஷயமா? அது பெரிய ஒரு கால்குலேட்டர் மைண்டு வேணும். ஒரு சுச்சுவேஷனில் ஹேண்டில் பண்ண தெரியணும். ஒரு பிளேயர் எப்படி மீட் பண்ண தெரியணும். எல்லாமே மெயின் காரணம். விஷயத்துக்கு வந்துடல. ஏன் பெங்களூரில் கப் அடிக்க முடியல ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? சொல்கிறேன் பிளேஸு இல்லை, நல்ல பிளேஸ் இல்லை. ரெண்டாவது என்னென்னா கைடன்ஸ் யாரும் இல்லை. இன்றைக்கி சொல்கிற கைடன்ஸ் யாரும் இல்லை. அது என்னைக்கு புரிஞ்சு ஐபிஎல் கிரிக்கெட் வந்து அவங்களுக்கு ஏற்ற கோடிக்கு ஏற்ற கைடன்ஸ் யார் என்னைக்கு கோடிக்கு ஏற்ற மாதிரி கைடன்ஸ் கொடுக்குறலாம் நீங்கள் ஓகேங்களா? நான் சொல்கிற வீடியோ எதாவது சொல்கிறேன். கைடன்ஸ் ஓப்பனாக இல்லை. அதே மாதிரி இவளை வச்சு எனக்கு தான் லேப்ரோ, அதே மாதிரி லேப்ரோ அப்படியே போனோம். அப்படியே இப்போ லேப்ரோ அப்படியே போனால் அந்த இவங்க இருக்கான் பார்த்தீங்களா, இன்னொரு பிளேயர் ஒருத்தர் இருக்கான். எனக்கு வந்து அடுத்து அது தெரியல, பார்த்துக்கிறீங்க. தமிழ் அவங்க சொல்ல தெரியல, மன்னிச்சிருக்கேன். சரிங்களா? அவர்லாம் என்ன தான் பண்ணுறது. கைட்லைன்ஸை பார்த்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கைட்லைன்ஸ் ஒருத்தர் போடணும். அதுக்கேற்ற பிளேயர்ஸ் எல்லாம் கழிச்சிட்டு கலைக்கெல்லாம் மொத்தமே கழித்தானுங்க. ஒரு 4 மெயினாக 5 பேர் ஷார்ப். இப்போ சொல்லத்தாங்க ஒரு பென்சிலு கத்தியால் வந்து குத்தி ஷார்ப் பண்ணலாம், ஷார்ப்னால் குத்தி ஷார்ப் பண்ணலாம், நம்ம எதிரால வச்சு ஷார்ப் பண்ணலாம். எந்த அளவுக்கு நம்ம ஷார்ப் பண்ணுற பொறுத்து தான் அந்த பிளேயர் வந்து ஷார்ப் ஆகும். சரி பாருங்க, நான் போய் ஒரு கடைசி ஒரே சொல்ல பாருங்க. பெங்களூரு அவங்க கைடன்ஸ் இல்லை, பிளேயர்ஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை. அப்படிலாம் சொல்லிட்டு அதுதான் ஃபேக்ட்ரி கூட. பிளேயர்ஸ் எந்த அளவுக்கு ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் வந்து ஒத்து போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. எனக்கு கொஷின் மார்க்காக இருக்குது. ஒரு எடுத்துக்காட்ட பாருங்க, 6 பேர் தோற்றாங்க. 6 மேட்ச் ஃபஸ்ட்டு அந்த ஒரு 2-3 மேட்ச் எனக்கு தெரிஞ்சு பெங்களூர் வின் பண்ணியிருக்கணும்னா பண்ணணும். அவ்வளோதான், மாற்றமே இல்லை. வின் பண்ணிடணும், அவ்வளோதான். ஆனால் ஏன் வின் பண்ண முட்டாலும் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா?